ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டின்னர் கேட்டிங்களா? ராகி மாவு ரொட்டி தான், அதாவது கெவுரு மாவு ரொட்டி. இங்கே பாருங்கள், நாங்களே அரைச்சிட்டு வந்தது மாவு. இது எங்கள் நிலத்துல விளையுது, எங்கள் மாமியார் கொடுத்தாங்க. அதை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சின்னு வந்தது. நாங்கள் எப்பவுமே பேக்கெட்டில் வாங்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பாருங்கள், கெவுரு மாவு ரொட்டி பண்ணுறதுக்கு தேவையான மாவு எடுத்துருங்க. அப்புறம் வெங்காயம் பொடிசாக நறுக்கிடுங்க, இஞ்சி பூண்டும் பொடிசாக நறுக்கி வச்சுருது. அப்புறமா காஞ்சி மிளகா, அதோட கீரை போட்டுருங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது கீரை போட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணும்போது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த பொடிசாக வச்சு நான் வெங்காயம் இஞ்சி பூண்டு காஞ்சி மிளகாய் போட்டு அப்புறம் கீரை போட்டுடலாம். இதுவும் எங்கள் மரத்தில் இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் கீரை. அது தேவையான அளவு நீங்கள் கீரை போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கெவுரு மாவு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இதில் நாங்கள் 2 கரண்டி போட்டுக்கிறோம், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுருங்க. அதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு தேவையான உப்பு போட்டுங்க. தேவையான அளவு மட்டும் போட்டுங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கொஞ்சம் முருங்கைக்கீரை நாங்கள் அதிகமாக போட்டிருக்கோம். ஏன்னா இது உடம்பு நல்லது, நாங்கள் நிறைய சாப்பிடுவோம் முருங்கைக்கீரை, அதனால் போட்டுக்கிறோம். இது நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க நல்லா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம ரொட்டி பண்ணுறதுக்கு வாழை இலை ஃபஸ்ட்டு வச்சுருங்க. வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் தடவிட்டு கெவுரு மாவு கொஞ்சம் உருண்டை பிடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு நல்லா தட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வடை தட்டுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக தட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தட்டிட்டு அப்படியே இந்த வாழை இலை அப்படியே கவுத்து போட்டுருங்க. போட்டு அது பாருங்கள் எப்படி வந்துடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், திருப்பி போட்டாச்சு, எப்படி வந்துக்குது பாருங்கள். நல்லா ப்ரௌனிஷாக ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 10 நிமிஷம்னா வேக விடுங்க, நல்லா வேகட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் தீஞ்ச மாதிரி வரட்டும். இப்போ எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.